பிரைஸ் த லார்ட். இன்றைய நாளின் சிந்தனைக்கு எங்கள் பிபிஏ இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரிஸ் சார்பாக உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நாளிலும் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் இன்றைக்கு நிற்பதும் நிர்மூலமாகாமல் சுகத்தோடும் பலத்தோடும் ஜீவனோடும் இருப்பது கர்த்தருடைய கிருபையே அல்லாமல் வேறொன்றுமில்லை என்று உணர்கிற ஞானவான்களாய் இருந்து சபை கூடி வருதலை விட்டுவிடாதிருப்போம். மேலும் நாம் சபை கூடி வரும்போது அநேக சரீர பலவீனத்தோடும் ஆவியின் பலன் குறைந்தும் போராட்டத்தோடும் பாடுகளோடும் வருவார்கள். அவர்களுக்கெல்லாம் நம்முடைய சாட்சி புத்தியை தெளிவிக்கிறதாயும் அவர்களை பலப்படுத்துகிறதாயும் இருக்கும்படியாகத்தான் நாம் சபை கூடி வருதலை முக்கியப்படுத்த வேண்டும் என்று வசனம் நமக்கு வலியுறுத்துகிறது. பிரியமானவர்களே, ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து வசனத்தின்படி வாழ நம்மை நாமே அர்ப்பணித்து ஓய்வு நாளில் நம் பிதாவை கனப்படுத்தி அவருடைய சகல ஆசீர்வாதங்களாலும் நிரப்பப்பட்டு இந்த உலகத்திற்குள்ளாய் கடந்து போவோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக.